ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டின்னருக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்துறை ரோட்டில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, இது கிங்ஸ் 5 ரெஸ்டாரண்ட் நேமு. ஸோ சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்குள்ள தூரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல லைட் செட்டிங்ஸோட ஸோ பார்ட்டி ஹால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இது எர்த் மாதிரி வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குடில் மாதிரி ஸோ எர்த் ஷேப்பில் அது இருக்குது. ஸோ வந்து அது வந்து புக் பண்ணால் தான் நமக்கு வந்து அவைலபிள் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் சடனாக போனோடனே அப்போன்னு வேக்கண்ட் இருந்தனால நாங்கள் அதுவே வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு குழந்தைங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து ஹைட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் ஏறி போனப்போ எடுத்த வீடியோ தான் இது. பையன் தான் வீடியோ எடுத்தான். ஸோ நான் ஃபஸ்ட் வந்தோடனே அவங்க வர்றதுக்கே பயந்துக்கிட்டான் சின்ன பையன். ஸோ அதனால் மறுபடியும் நான் போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா பச்சை பசேன்னு சுற்றியும். ஸோ இது ஹைவேல தான் இருக்குது. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் தோட்டம் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் நைட்டு வந்து ஒரு 9:30க்கு தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி. ஸோ செகண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பில்லரில் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ எர்த்து டைப்பில் இருக்குது. ஸோ எர்த் மாதிரி நல்லா உருண்டையாக, அதாவது என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து இது தான் ஸ்டீலில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ லைட் ஜோர்னியோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபுட்டுமே சூப்பராக இருந்தது. என்னென்னா காஸ்ட் தான் கொஞ்சம் ஓவர். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த லெவலில் இருந்தது. ஸோ நாங்கள் சாப்பிட போனோமோ இல்லையோ, ஸோ இதை வந்து சுற்றி பார்க்குறதுக்கே போகலாங்கிற மாதிரி இருந்தது. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகணும் எங்காவது ஏதாவது ட்ரீட் அப்படின்னா நீங்கள் அங்கே போகலாம். ஸோ இந்த எர்த் பவுல் பார்த்திங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே புக் பண்ணுவாங்களாமா. ஸோ நாங்கள் வந்து சும்மா சடனாக வந்து ஈவினிங் டின்னர் போனனால சும்மா அப்படியே கேஷுவலாக போனது தான். சூப்பராக இருந்துச்சு. அகெயின் ஒன்ஸ் வரலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணிவிட்டு வந்தோம் சாப்பிட்டுட்டு. ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, நான் பூல்கா, அதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன், அப்புறம் ஒரு ரைஸ், அதுக்கப்புறம் லாலிபாப் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நைட் டின்னருங்கிறதுனால சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம். நாங்கள் வந்து ஒரே ஒரு ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே டிஃபன் ஐட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சனால நாங்கள் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் சிம்பிளாக. டேஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால இது வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்தது. பார்ட்டி ஹால்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏதாவது சிம்பிள் ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பார்ட்டி ஹால் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இருக்குது. இந்த லொக்கேஷனே வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஃபைனலாக ரைஸ் வந்துருந்தது. அது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொஜிட்டோ வாங்கி ஆளுக்கு ஒவ்வொரு மொஜிட்டோ, அதாவது ஃப்ளேவர் வந்து நிறைய இருக்குனாங்க. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அதுக்கப்புறம் மின்ட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வரணும் அப்படின்னா ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தால் தான் வந்து உங்களுக்கு இந்த எர்த் ஃப்ளோர் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து டைம் வந்து வேக்கண்ட்டாக இருந்தனால எங்களுக்கு கிடச்சிது. ஸோ கீழே வந்து குடில் மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த குடிலெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போயுமே வேக்கண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மேலே எர்த் போர்ஷன் மட்டும், எர்த் மாதிரி இருக்கக்கூடிய இந்த குடில், அதாவது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா எர்த் மாதிரி ஒரு போர்ஷன். அங்கே வந்து நம்ம ஃபேமிலியாகவும் இருந்துக்கலாம். ஸோ வேறு ஏதாவது பார்ட்டி பண்ணணும் அப்படின்னாலுமே சிம்பிளான பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையாலுமே நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் ஒரு 10:30 ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற ஜூலா எல்லாமே விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க வந்து கிளம்புனோம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு கிளம்புனோம் நாங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.